ஜனனி சஞ்சய் சீரியலில் நாளைக்கு ஒரு செம்ம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்கு பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஜானகி தூங்காமல் ரொம்ப கவலையாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு எந்த பிரச்சனையும் மண்டபத்தில் நடக்கக்கூடாது, ஆண்டவா என்ன பண்ணுறது, இந்த மாயா வேற இப்படி அவசரப்பட்டு இப்படி ஒரு சீனு கூட கல்யாணம் பண்ணிக்க போகிறாளே, இதை உண்மை தெரிஞ்சு சொல்லவும் முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேனே என்கிறப்ப கரெக்டாக பக்கத்தில் திரும்பி பார்க்குறாங்க. பெட்டில் ஜானகியை காணோம். என்ன இந்த நேரத்தில் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜானகிட்ட, ஜானகி ஏன் ஜானகி நீ தூங்காமல் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, வா எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், படுத்து தூங்கு அப்படிங்கிறப்ப, இல்லைங்க இந்த மாயா இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என்னை பொண்ணு மாதிரி நான் கவனிச்சுக்கிட்டேன், ஆனால் இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டாலே. இங்கே பாரு, ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்க, மாயாவை நீ தான் அழைச்சிட்டு வந்த, நீ அவளை மக மாதிரி தான் நினைக்கிற, அவளும் உன்னை அம்மா மாதிரி தான் நினைக்கிறா. பட் இருந்துமே அவங்க அப்பா அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கும்போது அந்த விஷயத்தில் நம்ம முடிவு எடுக்க முடியாது. நான் கிஷோர்கிட்ட மட்டும்தான் சொன்னேன் தவிர மாயா கிட்ட நீ ஏன் இப்படி பண்ணுறன்னு நான் கேட்கல. ஏன்னு சொல்லு, அதை நம்ம கேட்குறது ரொம்ப தப்பு. அவள் வாழ்க்கையை அவள் முடிவு பண்ணுறா, அதில் நம்ம தலையிடக்கூடாது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க. இல்லைங்க அவள் இப்படி ஒரு செய்வான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறப்ப, இல்லைங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. இங்கே பாரு ஜானகி, நான் சொல்கிறத முதல்ல கேளு. மாயா தப்பு பண்ணுறதுக்கெல்லாம் நீ ஒன்றும் பொறுப்பாக மாட்ட, அதை முதல்ல புரிஞ்சுக்க. எதுவாக இருந்தாலும் மாயா தான் முடிவு பண்ணணும் அவள் வாழ்க்கையை பற்றி. தான் செய்கிறது தப்புங்கிறத அவன் முதல்ல உணரணும். அப்படி உணர்ந்தான்னா அதுக்கு அடுத்தது வேணால் ஏதாவது யோசிக்கலாம். இப்போதைக்கு நீ தேவையில்லாத விஷயத்தில் போட்டு மனசை போட்டு குழம்பிக்காத. நாளைக்கு நடக்க போகிறது நாளை செயல், இன்றைக்கி இப்போ வா தூங்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நாளைக்கு நடக்க போகிறத பற்றி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு சீனு மாயா கல்யாணம் தான் நடக்க போகுதுன்னு சொல்ல வராங்க. ஆனால் அந்த ரகுராம் நீ பேசாத ஜானகி அப்படின்னு கோவப்படுறாங்க. பேசாமல் படு அப்படிங்கிறாங்க. அடுத்து நான் படுத்து தூங்கி விடிஞ்சிருது. விடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே மாயாவை மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க தனா. இங்கே பாரு, இந்த விஷயம்லாம் உனக்கு மேக்கப் போடணுங்கிற அவசியமே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறது, என் அக்காவாக போயிட்டா உனக்கு கல்யாணம், அதனால் வேறு வழி இல்லாமல் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நீ என் அக்கா தானே, அவங்ககிட்ட நான் அப்படியே பழகினேன், ஃப்ரெண்டாக தானே பழகினேன். கடைசியில் எனக்கே யார் மாப்பிள்ளைன்னு சொல்லாமல் போயிட்டேன். இந்த நேரத்தில் என்னன்னு பார்த்தா இந்த சீனு மாமாவும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாப்புல. அவர் இருந்தால் நான் அவரை வச்சு கண்டுபிடிக்க வச்சுருவேன் மாப்பிள்ளை யாருன்னொன்னே. இங்கே மாயா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அவன் தான் மாப்பிள்ளை, அவன் இல்லாமல் எப்படி கல்யாணம் நடக்கும்? இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து உனக்கே எல்லா விஷயமும் தெரியும். நீ அது வரைக்கும் பொறுமையாக. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமே போயிடுச்சு. சரி இருந்தாலும் அக்காவாக போயிட்டியே, அதனால தான் மேக்கப் எல்லாம் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காதில் கம்மல் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, எனக்கே திஷ்டி பட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரி நான் கிளம்பி கீழே வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க தனா. இல்லை நான் வரல, அவங்க கூட வந்தால் ஏதாவது சண்டை தான் வரும் மறுபடியும், அதனால் நீ கீழே போ அப்படின்னு சொன்னோன்னே போயிடுறாங்க. இந்த பக்கம் கிஷோர்கிட்ட பேசிகிட்டு இருக்காப்புல நம்ம குமார். சரி நான் போய் பக்கத்தில் வேலை இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறப்ப, இல்லை பொண்ணு வீட்டுக்கும் நான் தான், மாப்பிள்ளை வீட்டுக்கும் நான் தான், ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் சரி சீக்கிரம் போய்ட்டு வந்துருங்கன்னொன்னா குமாருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்ட்டு சீனுக்கு முதல்ல ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் போகலை, சுவிட்ச் ஆஃபில் இருக்குன்னு. அப்பா அதுக்காக ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க, ஏதோ பிரச்சனையாக இருக்குமோ, முதல்ல குமாருக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அண்ணனுக்கு அப்படின்ட்டு. குமாரண்ணா இங்கே சீனு வந்துட்டானா அப்படின்னா, மண்டபத்துக்கே வரலையே அப்படின்னப்ப, நேற்று ராத்திரியே கிளம்பிட்டான், எங்கள் பிளான் படி மண்டபத்தில் யாருக்கும் தெரியாமல் ராத்திரியே தங்கி அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு தாலி கட்டுறது தான் பிளானு. அவன் வரலன்னா வேறு ஏதோ சிக்கலாக பிரச்சனையாக இருக்கும்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் முதல்ல செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, பக்கத்தில் உள்ள ரூம் எடுத்து கூட தங்கியிருக்கலாம், இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, நீங்கள் தேடி பாருங்கள் அப்படின்னப்ப, குமார் அவங்க ஆளுங்களோட நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் கல்யாணத்தை நடத்தி கொடுங்க, என் பொறுப்பு, அப்படி வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் தேட ஆரம்பிச்சிடுறாப்புல குமார். அதே சமயத்தில் இங்கே ஜானகி ரகுராம் 2 பேரும் உட்காந்துடுறாங்க வரிசையில். உட்காந்தோடனே, ஏங்க தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் இங்கேயாவது கவலைப்படாமல் இரு, ஆண்டவா எந்த பிரச்சனையும் இல்லை, இவருக்கு எதுவுமே தெரியல, இங்கே சீனு தாலி கட்டுறதை பார்த்தா என்ன நடக்குமோ, எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நல்லபடியாக எல்லா பிரச்சனையும் சுமூகமாக முடியணும் ஆண்டவா அப்படின்னு ஜானகி வேண்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பின்னாடி பாட்டி ஏன் இந்த கல்யாணத்துக்கெலாம் நம்ம வர விருப்பமே இல்லை, எதுக்கு வரணும் அப்படிங்கிறப்ப, ரகுராம் இங்கே பாரு, நம்ம தலைவராக வந்திருக்கோம், நம்ம செய்ய வேண்டிய கடமை செய்கிறோம், மற்றபடி தேவை எதுவும் பேசாத அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பார்வதியும் பத்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நல்ல வேளை அவள் இன்னியோட வீட்டை விட்டு போக போகிறான், இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறப்ப கரெக்டாக
கிஷோர் வந்து எல்லாரையும் வரவேற்கிறாங்க. இந்த பக்கம் மகாலிங்கம் எல்லாரும் வந்துடுறாங்க. சாரு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நல்ல வேளை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. சீனு இல்லாமல் எப்படி கல்யாணம் நடக்குங்கிறாங்க. சீனு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாப்புல நம்ம குமார் வந்து அவங்க ஆளுங்களோட வந்து அடி வெளுத்து எடுக்கிறாங்க. இந்த பக்கம் மாயா வந்து இன்னும் அழைச்சிட்டு மண்டபத்துக்கு வராங்க. அதே மாதிரி மாயாவும் மண்டபத்தில் நிற்கிறாங்க. அதோட எபிசோட முடிக்கிறாங்க.